கூட ஒரு வரலாறு நான் சொல்றேன். ஒரு சமுதாயத்தில் பனு இஸ்ரவேலர்கள் ஒரு பிரிவினர் இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தான், சனிக்கிழமைகள்ல அவங்க வந்து கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்தவங்க. சனிக்கிழமைகள்ல மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருந்தான். அவங்க மீன் பிடிச்சு வாழ்றவங்க. ஆனா பாருங்க, சனிக்கிழமை மீன் எல்லாம் கடற்கரையில் வந்து நின்று இவங்கள சில பேருக்கு லேசா சபலம் தட்டுது. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாம் மீன் பிடிக்கணும்னா போட்டை எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துட்டு பல மைல் தூரம் உள்ள போய் நாள் கணக்கில் காத்து கிடந்து கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சிட்டு வர வேண்டியது இருக்கு. சனிக்கிழமை கரைக்கு வந்துருதுப்பா, கரையில நின்றுகிட்டே வலையை வீசினா போதுமே, சிம்பிளா அள்ளிவிடலாமே, பெரிய லாபத்தை பார்த்துக்கலாமே அப்படின்னு அவங்களுடைய மனசுல லேசா உசராட்டம் வருது. வந்த உடனே அந்த வேலையை செய்யவும் செய்யறாங்க. அவன் ஒரு நாள் தானே இன்னைக்கு தான் வருது பிடிச்சிருவோம் அப்படின்னு சனிக்கிழமைகளை மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்கிருந்து இன்னொரு கூட்டம் வருது. இதை பார்த்த உடனே அவங்க கொதிச்சு போயிட்டாங்க. என்னடா தப்பு பண்றீங்க, ஏற்கனவே நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க, அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிச்சு ஒரு காலமாட்ட கடவுளா வணங்குனீங்க. அந்த தப்புக்கு தண்டனையா தான் அல்லாஹ் இப்ப சனிக்கிழமையில மீன் பிடிக்க கூடாதுன்னு சட்டம் வேற போட்டிருக்கிறான். இப்ப அதையும் மீறினீங்கன்னா, தப்பு செஞ்சீங்க, அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தோம், தண்டனை மீறினா திருடனுக்காக உனக்கு 6 மாசம் ஜெயில தூக்கி போட்டாங்க. உள்ள போய் ஜெயிலர் மண்டையில கள்ள தூக்கி போட்டா விட்டு வைப்பானா? ஏற்கனவே தப்பு செஞ்சு 6 மாசம் போட்டோம், 6 வருஷத்துக்கு உள்ளே கடை, பெரிய குற்றமாயிடும். இப்ப அதே மாதிரி தண்டனையாக சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறோம். அவர்கள் மீறுகிறார்கள். இவங்க வந்து பார்த்துட்டு பதறாங்க. அல்லாஹ் கோவிச்சுக்குவாண்டா, தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யாதீங்க, பெரிய பாவம்பா, வெளியே வந்துருங்க அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கா. இப்ப மூணாவது ஒரு டீம் வருது. இன்னைக்கு இந்த மாதிரி டீமை நம்ம ரூம்ல, நம்ம சக தெருக்கள்ல, நம்ம ஊர்ல அதிகமா பார்க்கலாம். ஒரு சாரார் தப்பு செய்வாங்க, ஒரு சாரார் தப்ப தடுப்பாங்க. இது 2 பக்கம் நடந்துகிட்டே இருக்கா. மூணாவது சாரார் தான் இப்ப ஹைலைட். அவங்க வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லணும், மூணாவது வந்தவன் இவனுக்கு சப்போர்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சொல்லுங்க, நமக்கு தான் சொல்ல முடியல, நீங்களா சொல்லுங்க, உங்களுக்கு பக்கபலமா நிக்கணும், தப்பு செய்யறானுவா அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துருமே அப்படித்தானே சொல்லணும். இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட போய் தப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் ஏங்க இவங்கள்ட்ட போய் மூச்சை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் முட்டா பயில்வா சொன்ன கேட்க போறான்ல, திருந்துவானு நினைக்கிறிய, திருந்தவே மாட்டான், எவனைய கேட்டுக்கிட்டு போறான். வயது கால தும்ம தும்மினும் அல்லாஹ் சொல்றான். அவர்களில் ஒரு சாரார் சொன்னார்கள், லிமத்தைனூன, ஏன் போட்டு பயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க கௌமன் இந்த கூட்டத்திற்கு, அல்லாஹ் ஊழிக்கும், இவன் மீனை பிடிச்சாங்கன்னா அல்லாஹ்வுக்கு தண்டனை வாங்க போறான், என்னன்னு கேடு எடுத்து போயிடும், உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்க இந்த மாதிரி சொல்றதுனால பிரச்சனை வருது பாத்தீங்களா, அவன் வேற சண்டைக்கு வர பாத்தீங்களா, அவன் பிடிப்பேன் ஏங்கிறான், நீ பிடிக்காதங்கிற, நம்ம ஊருக்குள்ள ஒத்துமை வரை கெட்டு போயிடும், அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு சொல்லாதீங்க அப்படின்னு மூணாவது ஒரு டீம் வருது. சமூகம் 3ஆ பிரிஞ்சிருச்சு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தண்டனையை மீறி மேலும் குற்றம் செய்த இந்த சமூகத்தை அவர்களுக்கு நாம் சொன்னோம், குல்லாலஹும் கூனு கிரதத்தன் ஹாசியின், இழிந்த குரங்குகளாக மாறி போய் விடுங்களா. உலகத்திலே அந்த சமுதாயத்துக்கு தான் அப்படி ஒரு தண்டனை எல்லாம் கொடுத்திருக்கான். உருமாற்றம் செய்து அழிக்கிறான் மனுஷனை குரங்காக. இன்னொரு வசனத்துல சொல்றான், ஹனாசீர், பன்றிகளாக, சில பேர் பன்றியாக, சில பேர் குரங்காக அல்லாஹ் அப்படி மாத்தி போ சாவு. சும்மா கல்லை கொண்டு அடிச்சு சாகடிக்கிறது, மலையை கொண்டு அடிச்சு சாகடிக்கிறது, காற்றால் சாகடிக்கிறது, கட்டடத்தை இடிச்சு சாகடிக்கிறது, பில்டிங் பூகம்பத்தை ஏற்படுத்தி சாகடிக்கிறது, சாகடிக்கிறது பல வகை இருக்கிறது. இவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்தி சாகடிக்கிறான். உயர்தரமான மனித படைப்பை நீ மிருகமாக மாறு. மனுஷன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். இன்னா அரலல் அமானத அல ஸமாவாதி வல் அர்து ஃபபைன அன் யஹ்மில்னஹா வ அஸ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலல் இன்சான். வானங்கள், பூமி, மலைகள் அனைத்திலேயும் அல்லாஹ் ஒரு அமானிதத்தை எடுத்து காட்டினான், ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேள்வி கேட்டான். அனைத்தும் ஏற்க மறுத்தன. வ ஹமலல் இன்சான், மனிதன் மட்டுமே ஏற்றுக்கொண்டான். இப்படி பல சிறப்புகளை மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மனுஷனுக்கு கீழே தான் எல்லாம். இப்படிப்பட்ட சிறந்த மனித படைப்பை
கேவலத்திலும் கேவலம் தருகிற விதமாக பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் அல்லாஹ் உருமாற்றம் செய்து அழிக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வந்துடும். சாவுங்களா அப்படின்னு தண்டனை கொடுக்கலாம். அது மேட்ரு இல்ல, அதுக்கு அடுத்து அல்லாஹ் இந்த தண்டனையை கொடுத்த விவரத்தை சொல்றான். அதுதான் செய்தி இருக்கிறது. ஃபலம்மா நசு மா ذكروا به أنجينا الذين ينهون عن السوء وأخذنا الذين ظلموا بعذاب بئيس بما كانوا يفسقون. பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் உருமாற்றம் செய்தோமே, யாரை தெரியுமா? நம்முடைய செய்தி அந்த செய்தியை மறந்து தவறிலே வீழ்ந்தார்களே அவர்களை அழித்தோம். யாரை காப்பாற்றினோம் தெரியுமா? தவறை யார் தடுத்தார்களோ அவர்களை மட்டுமே காப்பாற்றினோம். அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில 2 பேர் தப்பு செஞ்சவன். யாரா தப்பு செஞ்சவன்? நெசமாவே தப்பு செஞ்சானே அவனும் தப்பு செஞ்சவன். தப்பு செய்யும் போது தடுக்காம வேடிக்கை பார்த்தானே அவனும் தப்பு செஞ்சவன். இன்னைக்கு அரசாங்கத்துல கூட அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஒருத்த கத்தி எடுத்து குடுத்துறான்னு வச்சுக்கோமே, பக்கத்துல நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து தூக்கி போட்டு போவான் உள்ள. ஏன்னா கத்தி தூக்கிட்டு போறோம், பிடிக்க வேண்டியதானே. அப்ப நீனும் அதுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்க. குத்தட்டும் சாவட்டு நாய் அப்படின்னு நீ நினைச்சிருக்க. அதனாலதான் நீ வேடிக்கை பார்த்திருக்கிற. ஏன் அவன் நிலையை ஏற்றுக்கணும். அல்லாஹ் அதே மாதிரி சொல்றான், நீ வேடிக்கை பார்த்தல, வேடிக்கை மட்டுமா பார்த்த, தப்ப சொல்லாத அவன் கேடு கட்டு போறான். அதை சொன்னதுக்காக வேண்டிய சாவு. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இப்படி சொல்றோம்? யாராவது உட்கார்ந்து பேசுவார், சொல்லும் போது இவர் இடையில என்னமோ பெரிய மேலாளி மாதிரி, சமாதான தூதர் மாதிரி ஒற்றுமை ஏற்படுத்துறாராம். ரூம் கட்டு மத்தியில சண்டை வந்துடக்கூடாதான். விடுங்க பாய், என்னத்தை விடுங்க பாய், எதை விடுங்க பாய்? தப்ப செய்யறவன தப்ப விடுங்க பாய்னு சொல்லணும். சரியா செய்யறவன அவனை செய்ய விடாத விடுங்க பாய். யாரை விடணுமா? நல்லவன் நல்ல காரியத்தை விடணுமா? கெட்டவன் கெட்ட காரியத்தை செய்யணுமா? இவன் யோக்கியனா நல்லவனா? ஆக கலுசனை. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், தீமைகளை தடுத்தார்களே அவர்களை காப்பாற்றினோம், தீமை செய்தவனையும் தீமை செய்யாமலே வேடிக்கை பார்த்தவனையும் நாம் தண்டித்தோம். ஏன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்குறான் அப்படின்னா, தீமையை தடுக்கிறவங்களுக்கு அவன் பெரிய போராளி. தீமையை தடுக்கணும் எல்லாராலையும் முடியாது. கோழைகளால, வீரம் இல்லாதவனால, சமுதாய பற்று இல்லாதவனால, நேர்மையா வாழ முடியாதவனால தீமைகளை தடுக்க முடியாது. ஏன்னா தீமையை தடுக்கிறது ஒரு பெரிய நெஞ்சுரம் வேணும். நெசமாவே களத்தில் நீ செய்யற தப்பு அப்படின்னு ஒருத்தர் அடிச்சு பேசுறாம இவன் பெரிய தைரியசாலி. இஸ்லாத்தின் பார்வையில் இவனே பெரும் வீரன். நன்மையை சொல்றவன்லாம் வீரன் கிடையாது. நன்மை யாரு வேணாலும் சொல்லலாம். யாருக்கு சொன்னாலும் பஞ்சாயத்தே வராது. தீமையை செய்யாத தடுங்க, பிரச்சனை அங்கதான் இருக்கு. தொழுகணும் சொல்லுங்க, முஸ்லீம்கிட்ட போய் தொலை சொல்லுங்களேன். எந்த முஸ்லீமாவது சண்டைக்கு வருவாரா? நீ எப்படா என்ன தொலை சொல்லலாம் கேட்க மாட்டார். சரி பாய் வந்துருவோம் பாய், தலையாடிக்கிட்டே இருப்பார். தொழுகைக்கு கூப்பிடுறது வர்றாங்களா தபீஜ் ஜமாத்துக்காரங்க, 10 நிமிஷம் பேசுவார், மௌனமா நிப்பாருங்க. சரி பாய் வந்துருவோம், வாங்களே. அப்படி மகரிப் தொழுதுட்டு கஷ்டம் இருக்கு, பயான் இருக்குது, வந்துடும் பாய், நீங்க போங்க வந்துடும் பாய். அப்படியே சிரிச்ச முகத்தோடு ஆளை வழிவிட்டு வச்சுட்டு இவருக்கு வரமாட்டார். அது வேற செய்யுது. இவர் இந்த காரியத்தை செய்ய மாட்டாரு, ஆனால் செய்கிறவர் சண்டை போடுவாரா? அதுவும் போட மாட்டாரு. அதனாலதான் நீங்க தப்லீக் ஜமாத்துக்காரங்க நம்ம ஊர்ல எவ்வளவு ஊர்கள்ல போய் 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 பிரச்சாரம் பண்றாங்க. என்னைக்காவது தப்லீக் ஜமாத்துக்காரங்களுக்கு சண்டை வந்திருக்கா? அவ்வளவு ஊரை விட்டு விலகி வச்சிருக்காங்களா? அவ்வளவு ஊருக்குள்ள வராதவே அறிவு செஞ்சிருக்காங்களா? அப்படி நீங்க பார்க்கவே முடியாது. அது ரொம்ப அரிதிலும் அரிதாத்தான் இருக்கும். என்ன காரணம்? அவங்க அஜெண்டா ஒண்ணே ஒண்ணு, நன்மையை சொல்லுவோம், தீமை செய்யறாங்க அதை கண்டுக்க வேணாம் பாரு, நன்மையை மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒருத்தருக்கு சாப்பிடு 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நல்ல சாப்பிடு, ஹெல்த்தா சாப்பிடு, ஹெல்த்தா சாப்பிடு, நல்ல சாப்பிட சொல்றீங்க, அவனும் ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டே இருக்கிறான். சாப்பிட்டுக்கிட்டு அதே நேரத்துல ஒரு வாய் ஹெல்த்தியான சாப்பாடு வைக்க வேண்டியது, பாதாமோ பிஸ்ஸாவோ வேற ஏதாவது உடலுக்கு ஆரோக்கியம் தருகிற உணவோ ஒரு வாய் அள்ளி வைக்க வேண்டியது, ஒரு கோட்டை அள்ளி வாயில் ஊத்திக்க வேண்டியது, ஒரு வாய் அள்ளி வைக்க வேண்டியது, ஒரு கோட்டை அள்ளி வாயில் ஊத்திக்க வேண்டியது. பாதாம் மட்டும் அதை தின்னுட்டே இருப்பா, எனக்கு நல்லது பாரு அப்படின்னு ரொம்ப நல்லவனா இருந்துருவானா? உடம்பு ஆரோக்கியமா இருந்துருமா? இவன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்லதை தின்னா மட்டும் போதாது, கெட்டதை திங்காமலும் இருக்கணும். உள்ள போட்டு போட்டு அழிச்சு விட்டா, காரியத்தை செஞ்சுட்டு அதை இல்லாம ஆக்கிட்டா, வீடை கட்டுறது பெருசு இல்ல, கெட்டுன வீட்டை கெட்டுன வீடாவே வச்சிருக்கணும். கெட்ட 4 சக்கரம் வைக்க வேண்டியது, ஒரு இடி இடிக்க வேண்டியது. கெட்டுக்க பாரு இடிச்சுட்டே இருக்கானே, அதை சொல்லவே மாட்டேன். இவன் வீடு கட்டி முடிச்சிருவோம், 4 சக்கரம் வைப்பானா,
உடனே அதை இடிப்பானா, பக்கத்துல இருந்து சொல்லுவாரா, இடிக்கிறத சொல்லவே மாட்டாரா, கேட்டுக்க கெட்டுறான் இடிக்கிறான் இடிக்கிறத சேர்த்து சொல்லண்டா, அதை சொல்லக்கூடாது. அதுதான் தப்லீக் ஜமாத்துக்காரங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. சரி, நம்மளையும் போற இடத்துல அடிக்கிறான், நம்மளும் தொழுகை சொல்றோம்ல, அவங்களே மாதிரி ஜக்காத்து கொடுக்க சொல்றோம்ல, அவங்க மாதிரி தொழுகையை பல நேரங்கள் வலியுறுத்துறோம்ல, நம்மளே அடிக்கிறான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தொலை சொல்லிட்டு அதோட சேர்த்து தர்காவுக்கு போகாத, தாயத்தை அணியாத, அப்படி அதை கேட்காத, தகவலை குடிக்காத, கத்தமாத்தியா ஓதாத, மௌலூதுல கலந்துக்காத, வரதட்சணை வாங்காத, வட்டியில விழாத அப்படின்னு அவன் செய்யற தீமையெல்லாம் சொல்றோமா, நான் செய்யறத நீ எப்படி தடுக்கலான்னு கேட்கலாம். நான் செய்வேன். பிரச்சனை அங்கதான். அப்ப இதை சாமானியமா சொல்ல முடியுமா? இதனாலதான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுமே பெரிய நெருக்கடிகளை சந்திச்சாங்க, வரலாறு படிக்கிறேன். ஏன் எதுக்கு அடிச்சாங்க? ஊருக்காரங்க அவங்களா கெட்டவங்களா? கெட்டதை செய்ய சொன்னாங்களா? நல்லதுதானே செய்ய சொன்னாங்க. பிறகு ஏன் இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்புல போட்டாங்க? பிறகு ஏன் ஃபிரௌன் மூசா நபியை துரத்தி கொல்ல வந்தான்? பிறகு ஏன் மக்காக்காரங்க ரசூலுல்லாஹை துரத்தி கொல்றதுக்காக வேண்டி துரத்தி பின்னாடி வந்தாங்க? அவங்களா தப்ப செய்ய சொன்னாங்களா? குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தினாங்களா? என்ன செஞ்சாங்க? அவங்க நன்மையை சொன்னதோடு மட்டும் இல்லாம அந்த சமூகத்தில் இருந்த தீமையை தடுத்தாங்க. இதை செய்யாத, அதை செய்யாத, அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்தை செய்யாதன்னு சொன்ன உடனே, நான் என்னையே குறை சொல்லியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா, எனக்கு தெரியாதுன்னா உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு அதெல்லாம் சண்டைக்கு வரும். அப்போ தீமையை தடுப்பதற்கு தான் ஒரு பெரிய நெஞ்சுரம் தேவைப்படுகிறது. அந்த நெஞ்சுரத்தோடு வாழ்கிறவனே முஸ்லிம். ஒரு முஸ்லிம் என்றால் நெஞ்சு வீரத்தோடு இருக்கிறவன். கோழைக்கு பேர் முஸ்லிம் அல்ல. அதனால்தான் போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி வருவது பாவத்திலே பெரும்பாவம் என்றாலும் நம்பிக்கிறாங்க. எதனால? முஸ்லிம்னா வீரனா இருக்கா, போருக்கு வந்துட்டு பிறகு என்ன ஓடுற, அடி செத்தாலும் நிப்பண்டா அப்படியே நிக்கிறான், அவனே முஸ்லிம். அதை செய்யாதவன் பெரும்பாவி. அந்த வீரம் வேண்டும். இந்த வீரத்தை வளர்த்துக் கொள்கிறவர்களால் மட்டுமே தவறுகளை எதிர்த்து நின்று துணிவோடு எடுத்து சொல்லுகிற ஒரு வாய்ப்பை அவர்களால் பெற முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி நம்முடைய சமூகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு எதிராக போராடுகிற ஒரு நல்ல பணியை மறந்து விட்டிருக்கிறோம். அந்த பணியை மீண்டும் கையில் எடுத்து செய்கின்ற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.